ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து கைது செய்யப்படுற அளவுக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஜார்க்கண்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான். ஏன்னா ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது அவருடைய ஹோம் ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் ராஞ்சி அவருடைய ஹோம் டவுன். இந்த ராஞ்சியில் இருக்கிற ஹேமந்த் சோரன் அவர்களுடைய வீட்டில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய அந்த ஆட்சியில் நிலக்கரி சுரங்க முறைகேடு வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு. அது மூலயமா கோடான கோடி பணங்கள் வந்து பணப்பரிவர்த்தனை வந்து இவர் பண்ணியிருக்கிறதாகவும், நிறைய ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ் இவங்க கூட வந்து இவர் வந்து லிங்க் இருந்து நிறைய ஸ்கேம் பண்ணதாகவும், அங்கே இருக்கிற அந்த ட்ரைபல் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்ததாக தான் இவரை வந்து கைது செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்தே இவர் மேலே விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி 20ஆம் தேதி இவரை வந்து விசாரணை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் விசாரணை போச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் கட்டமாக இவரை வந்து விசாரணை பண்ணும்போது இவர் வந்து டெல்லிக்கு போயிட்டார். ஸோ அங்கே இருக்கிற அவருடைய ரெசிடென்ஸில் வந்து போய் பார்த்தோம்னா இவர் வந்து இல்லவே இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா, இவர்கிட்ட அவர் வீட்டில் இருந்த ஒரு 36 லட்சம் பணத்தையும் அவருடைய BMW காரையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று இவர் வந்து ராஞ்சியில் இருக்கிற இவருடைய வீட்டில் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துலையும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு 8 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. ஸோ கைது செய்யப்பட்டு போகும்போது அவர் போன இடம் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் மாளிகை. அந்த இடத்துல போயிட்டு அவருடைய சீஃப் மினிஸ்டர் பதவியும் வந்து ரிசைன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஜார்க்கண்ட் பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா போராட்டங்கள், கலவரங்கள், அங்கே இருக்கிற ட்ரைபல் குரூப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பந்த் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து அவருடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனைவி கல்பனா சோரன் அவர்கள் தான் வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு வந்து எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அந்த கட்சியில் இருந்த மூத்த தலைவர் 5 தடவை வந்து எம்எல்ஏ இருந்த சம்பை சோரன் அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யார் இந்த ஹேமந்த் சோரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிபு சோரன் அப்படின்னு ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் ஒரு தனி ஸ்டேட்டாக வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போராட்டங்கள்லாம் பண்ணவர் தான் இந்த சிபு சோரன் அவர்கள். இந்த சிபு சோரன் அவர்களுடைய கூடவே வந்து ட்ராவல் பண்ணி வந்தவர் தான் இந்த சம்பை சோரன் அப்படிங்கிற ஒரு தலைவரும். சிபு சோரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர், ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய சர்ச்சைகளும் இருக்குது. அந்தளவுக்கு வந்து போராட்டங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணி தான் வந்தவர். ஸோ அவருடைய மகன் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சிபு சோரன் அவர்கள் வந்து போராட்டங்கள் அப்படிங்கிறது அவருக்கு வந்து சாதாரணம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து சந்தல் ரெபல்லியன், சந்தல் ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியிலிருந்து தான் அவர் வந்து சேர்ந்தவர். சந்தல் ட்ரைபல் குரூப் பற்றி பார்த்தோன்னா கூட அவங்க அந்த பிரிட்டிஷ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பண்ணியிருந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ஒரு 3rd லார்ஜஸ்ட் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. விவசாயம் போன்ற தொழில்கள் தான் அவங்களுடைய ஒரு பிரதான ஒரு தொழில். ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அந்த நிலம் சார்ந்த அந்த உரிமை போராட்டங்கள் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அவ்வளோ போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பிரேவரி பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிபு சோரன் அவர்களை. ஸோ இந்த சிபு சோரன் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பையன் ஹேமந்த் சோரன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இப்போ அவர் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் சம்பை சோரன் அவர்கள் இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு. 2008 ஒரு ஆர்கனைசேஷன் விஜயதசமி, அதாவது தசரா கொண்டாட வந்து அவரை வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் ராவணனுடைய அந்த பொம்மையை வந்து எரிங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை என்னால் எரிக்க முடியாது, ராவணா வந்து ஒரு குரு மாதிரி, அவர் வந்து ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை வந்து எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விலகி வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்து சிபு சோரன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை வந்து அந்த ஸ்டேட்டில் ஜார்க்கண்டில் குருஜி அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய தோற்றமும் கிட்டத்தட்ட ஒரு குருஜி மாதிரி தான் இருக்கும், ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து இவருடைய லுக் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பையன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சம்பை சோரன் அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க. ஸோ சம்பை சோரன் அவர்களுக்கும் சிபு சோரன் அவர்களுக்கும் வந்து அண்ணன் தம்பி அந்த உறவுலாம் இல்லை. சோரன் அப்படிங்கிறது அந்த ஊரில் வைக்கிற ஒரு பேர். எப்படி வந்து அமிதாப் பச்சனுக்கும் தங்கர் பச்சனுக்கும் வந்து சம்மந்தம் இல்லையா, அது மாதிரி தான் சிபு சோரன் அவர்களுக்கும் சம்பை சோரன் அவர்களுக்கும் வந்து ரிலேட்டிவ். 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆனாலும் நீண்ட நாள் வந்து சம்பை சோரன் அவர்கள் சிபு சோரன் அவர்கள் கூட வந்து பயணிச்சிருக்கிறாரு. 5 வாட்டி வந்து ஒரு தொகுதியில் அவரே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட், ஒரு மூத்த சீனியர் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் சம்பை சோரன் அவர்களை. ஸோ ஹேமந்த் சோரனுக்கு அடுத்தபடியாக சம்பை சோரன் அவர்கள் தான் அந்த கட்சியை
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை வந்து லீட் பண்ண போகிறாரு. ஸோ இவரும் வந்து பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக வரதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சம்பை சோரன் டைகர் அப்படின்னு தான் செல்லமாக அந்த ஸ்டேட்டில் வந்து அழைப்பாங்க அவரை. அந்த அளவுக்கு அவர் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அந்த ஜார்க்கண்ட் ஸ்டேட் அந்த பாலிடிக்ஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்களோட தரப்புல இருந்து என்ன விமர்சனம் வந்து சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிஜேபியோட வேலை தான், பிஜேபி தான் வந்து பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு அங்கமாக தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் மேலே வந்து அழுத்தம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்களும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி தான் வந்து சில அழுத்தங்கள் வந்து ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரெக்டரேட்டெல்லாம் அனுப்பிச்சு ஒரு அழுத்தம் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை வந்து கிரியேட் பண்ண போகுது ஜார்க்கண்டோட பாலிடிக்ஸில். ஏன்னா இந்த வருஷம் நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷன்லையும் சரி, இதே வருஷத்தில் எண்டில் அசம்பிளி எலெக்ஷனும் ஜார்க்கண்டில் வரப்போகுது. ஸோ மொத்தம் இருக்கிற 543 லோக்சபா சீட்டில் ஜார்க்கண்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 14 சீட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவில் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து நடக்க போகுது, ஹேமந்த் சோரன் அவர்களுடைய இந்த கைது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட போகுது. இந்தியா கூட்டணி ஏற்கனவே நிறைய வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைதும் வந்து எந்த அளவில் அவங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்க போகுது, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரப்போகுது, அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட இந்த அசம்பிளி எலெக்ஷன் வந்து என்ன ரிசல்ட்டாக வரப்போகுது, எந்த அளவுக்கு வந்து பின்னடைவை தரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி இந்த இஷ்யூ பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.